ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூபிக்ஸ் கியூப் எப்படி ஈஸியாக சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இது எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். இது இப்படி பண்ணால் ஆர், லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளாக் வைஸ் சுற்றணும். இதுக்கு பேர் ஆர். இது லெஃப்ட்டு, அதனால் இது எல். இது அப்படி கிளாக் வைஸ் சுற்றணும். அதே மாதிரியே இப்போ இது யூ 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 இது அப்படி சுற்றணும். இதுவே இதில் R1 U1 இருக்குது. அது எப்படின்னா இதை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா R1, இதே ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா R1, இது L1, இது F, ஃப்ரண்ட்டில் இருக்கனால F, இது F1. இது இப்போ டாப் பேக் சைடு B, கிளாக் வைஸ் சுற்றினா B, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா B1. ஓகே, இப்போ நம்ம எப்படி சேர்க்குறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ, எப்போதுமே ஒயிட் டவுனில் தான் இருக்கும். எல்லோ இப்போ நம்ம எடுத்துக்கணும். எல்லோவில் நம்ம இப்போ ப்ளஸ் சேர்க்கணும். ஒயிட்டில் இந்த கார்னரில் சேர்க்க வேண்டியதில் ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸு, எல்லோவில் ப்ளஸ் சேர்க்கணும். வாங்க சேர்ப்போம். இப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, இதை கொண்டு போய் ப்ளஸ் சேர்க்கணும் நம்ம. இப்போ சேர்ந்துருச்சா? இது மாதிரி இன்னும் 3 கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே ஒரு கலர் இருக்குது. அப்போ B1 சேர்ந்துருச்சா? இப்போ அதே மாதிரியே இங்கே இருக்குது. இது இங்கே எப்படி கொண்டு வரதுன்னா F1 R வந்துருச்சு. இப்போ இன்னொரு ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். இங்கே இருக்குது. இதை இப்போ எப்படி கொண்டு வரதுன்னா F1 R1 வந்துருச்சு பாருங்கள். ப்ளஸ் இப்போ சேர்ந்துருச்சு. இந்த கார்னர் சேரணும்னு அவசியம் இல்லை. இதை இப்போ நம்ம கீழே ஒயிட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இதோட கலர் மேட்சஸ் பண்ணி கீழே இருக்கணும். இப்போ இது ப்ளூ, இதோட கலர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ நான் சேர்ந்துருச்சா? இதை அப்போ அப்படியே டபுள் மூவ் பண்ணி கீழே இருக்கணும். F1 F2, இது F2 பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் டைம் F பண்ணால் F2. இப்போ இது ஆல்ரெடி சேர்ந்துருச்சு, அதனால் நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம். கீழே வந்துருச்சா? இப்போ அதே மாதிரியே இதுக்கு பார்க்கணும். இதுக்கு சேரலை, ஒயிட் இங்கே இருக்குது, கீழே ஆரஞ்சு, பட் ஆனால் க்ரீன் இருக்குது. இப்போ ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆரஞ்சு ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம அதை டபுள் மூவ் பண்ணி கீழே இறக்கணும். இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ இங்கே க்ரீன் இருக்குது. க்ரீன் எங்கே இருக்குதுன்னு தெரியும். இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், டபுள் மூவ் பண்ணால் கீழே இறங்கும். இறங்கிருச்சா? இப்போ ப்ளஸ் வந்துருச்சு. இந்த கார்னர் நம்ம இப்போ கரெக்டாக சேர்க்கணும். இந்த கார்னர் கலர்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் கலர் சேர்க்கணுமா? அதுக்கு இது இந்த சைடு இருக்குது. இதை நம்ம இங்கே கொண்டு வரணும். அடியில் ஒயிட் சைட், ரைட் சைடில் இப்போ இருக்குது. இதை நம்ம இங்கே கொண்டு வரணும்னா U1 R1 பாருங்கள் வந்துருச்சு. இங்கே செட் ஆயிடுச்சு இந்த கலரோட. இப்போ இந்த கலர் எடுத்துப்போம். இது எங்கே வரும்னா இங்கே வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ R1 பாருங்கள் சேர்ந்துருச்சு இந்த கலர் இதோட. அடுத்து இது இப்போ இங்கே வரணும். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் R1 சேர்ந்துருச்சா? இப்போ அடுத்து இதுதான் லாஸ்ட்டு கலர். இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா தான். R1 வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் இந்த ஃபார்முலா R1 U1 இதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடு கலர் சேர்க்கணும். இங்கே பாருங்கள், கீழே ஒயிட் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இங்கே தான் ஸ்மால் டீ, ஃபஸ்ட்டு இதில் இந்த ஸ்மால் டீ சேர்க்கணும். இங்கே சேர்த்துருச்சா? எல்லா கலர்லேயும் இது சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம இந்த சைடு கலர் சேர்க்கணும். இதுக்கு இப்போ என்ன ஃபார்முலானா இந்த கலர் எடுத்துப்போம். இது எல்லோ இல்லாத கலர். இங்கே பாருங்கள், இதில் எல்லோ இருக்குது, இது எடுத்துக்கக்கூடாது. இதில் எல்லோ இருக்குது பாருங்கள், இந்த சைடு இது கலரில் எல்லோ இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதை எடுத்துப்போம். க்ரீனு ஆரஞ்சு கலர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. க்ரீன் ஆரஞ்சு. இப்போ கீழே பார்த்துருக்க கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது கீழே ஆரஞ்சில் இருக்குது, அதனால் ஆரஞ்சுக்கு கொண்டு போயிட்டு R1 U திருப்பி R பண்ணிட்டு U1 R1 U1 R1 பண்ணிட்டா பாருங்கள், இந்த கார்னர் கலர் சேர்ந்துருச்சு. அடுத்த கலர் எடுத்துப்போம். இப்போ இந்த கலர் இப்போ ரெட்டு க்ரீன். ரெட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சு. இப்போ க்ரீனை இங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கோங்க.
க்ரீன் வந்து இப்போ இங்கே வரும். அதனால் R1 U1 R1 U1 R1 U R1 U1 சேர்ந்துருச்சு பாருங்கள். இந்த கலர் இங்கே சேர்ந்துருச்சா? அடுத்த கலர் பார்ப்போம். அடுத்த கலர் வந்து இங்கே இருக்குது, ரெட்டு வித் ப்ளூ. இதை வந்து இப்போ இங்கே சேர்க்கணும். அதுக்கு R U1 R U1 R. இப்போ U R1 U1 R பாருங்கள் சேர்ந்துருச்சு. இந்த கலர் சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த கலர் இங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து இங்கே இதை இங்கே சேர்க்கணும்னு நம்ம இப்படி வச்சுப்போம். ஏன்னா இந்த கலர் வந்து இங்கே போகணும், பின்னாடி பேக் சைடு இந்த சைடு போகணும். அதனால் R U1 R U1 R U R1 U1 R1 பாருங்கள் சேர்ந்துருச்சு இந்த கலர். இப்போ பாருங்கள் எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. இப்போ 6 கலர் எல்லா இதுலேயும் சேர்ந்துருக்கோம். 6 இருக்கா? இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த எல்லோவுக்கு வரணும். எல்லோவில் இப்போ ப்ளஸ்ஸு சேர்க்கணும். ப்ளஸ் சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இப்படி இருக்கா? இப்படி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை லைன் கொண்டு வரணும். லைனுக்கு அப்புறம் தான் நம்மளால் ப்ளஸ் போட முடியும். எஃப் ஆர் யூ U1 R1 U F1 பாருங்கள் லைன் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி அதே ஃபார்முலா தான் போடணும். எஃப் ஆர் U1 R1 F1 பாருங்கள் சேர்ந்துருச்சு. மேலே ஃபுல்லாக சேர்ந்துருச்சா? ஒரு சில டைம் இது சேராமல் இருக்கும். எப்படின்னா ஒரு சில டைம் இந்த கார்னர் தான் சேராமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ஃபார்முலா தான், அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னன்னா R U R1 U1 R U R1 U1 இந்த ஃபார்முலா பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த கலர் சேர்ந்துருச்சு. அதே மாதிரி இந்த கலர் எடுத்துக்கணும். இதுக்கும் ஃபார்முலா நம்ம தொடர்ந்து போடணும். மேல் கலர் வந்து கிளையாது இந்த ஃபார்முலா போட்டுக்கிட்டே இருந்தால். இப்போ பாருங்கள் R U R1 U1 R U R1 U1 R U R1 U1 R U R1 U1 பாருங்கள் இதுவும் கிளையலை, இதுவும் சேர்ந்துருச்சு அதே டைம். இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த கலர் சேர்க்கணும். இந்த சைடு 2 கலர் எல்லா இதுலேயும். அதுக்கு நம்ம R1 F B2 R1 F1 R1 B2 R2 பாருங்கள் ஏதாச்சும் ஒரு கலர் சேர்ந்துருக்கோம். ரெட்டு சேர்ந்துருச்சு 2 கலர், வேறு எதுவுமே சேரல. அதுக்கு ரெட்டை வந்து பேக் சைடு வச்சுக்கணும். பேக் சைடுக்கு வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதே ஃபார்முலா போடணும். R1 F R1 B பாருங்கள் நம்ம ஸ்கியூப் சேர்ந்துருச்சு. இதே ஒரு சில டைம் வேறு மாதிரி இந்த சென்ட்ரு சேராமல் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. சென்ட்ரு ஒரே ஒரு சைடு மட்டும் சேர்ந்துருக்கும், இல்லாட்டி அதுவும் சேராது. இதுக்கு என்ன ஃபார்முலானா R2 U1 R U1 R1 U R1 U1 R U பாருங்கள் இன்னும் சேரல. ஏன்னா இந்த கலர் வந்து கரெக்டான பொசிஷனில் வரும். இது வந்து இங்கே வரும், இந்த கலர் இங்கே வரும், இந்த கலர் இங்கே வரும். கரெக்டாக இது மாதிரி வந்தோடனே பேக் சைடு இந்த ஒரு ரெட்டு மட்டும் தான் சேர்ந்துருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி அதே ஃபார்முலா தான் போடணும். R2 U R1 U R1 U R1 U1 R1 U1 இந்த கேஸில் வந்து இது ஒரு சில டைம் மாறும்.
அதுக்கு திருப்பி இந்த இதை வந்து ஃபார்முலா வந்து ரிப்பீட் பண்ணணும். இந்த சைடு கலர் சேர்க்குறதுக்கு சேர்ந்துருச்சா? இப்போ பாருங்கள், திருப்பி அதே மாதிரி தான் நமக்கு தெரியாமல் கிளஞ்சிருச்சு. அந்த இதுக்கு சேர்த்துக்கிட்டு பாருங்கள், இந்த ஃபார்முலா போட்டால் சேர்ந்துடும். இந்த வீடியோவுக்கு 1K லைக்கும் 100 சப்ஸ்கிரைப் வந்தால் நம்ம C-FOP ஃபார்முலா போடலாம். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் 15 நிமிஷத்தில் 15 செகண்டில் சேர்த்துடலாம். இப்போ நான் இதை கிளச்சிட்டு சேர்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு, எவ்வளோ நேரத்தில் சேர்த்து நீங்களே பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அதே ஃபார்முலா தான் போட போகிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணால் டைம் கூட வச்சு பாருங்கள் எவ்வளோ செகண்டில் சேர்க்குறேன்னு. அதுக்கு வந்து நீங்கள் கார்னர் கலர் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த ஸ்க்யூப் வந்து நல்லா ஸ்மூத்தான ஸ்க்யூபாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக சேர்க்கும் போது எதுவும் ஆகாது. இதுவே ஸ்டக் ஆகிற ஸ்க்யூபாக இருந்தால் அது உடஞ்சிரும் ஒரு சில டைம். இந்த ஃபார்முலா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 1 நிமிஷத்தில் சேர்த்துடலாம். 1 நிமிஷத்துக்குள்ளேயே சேர்த்துக்கலாங்க. அதனால் இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவே C-FOPங்கிறது இதோட அட்வான்ஸு. அது நான் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு தான் அந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மட்டும் 1K லைக் போணுச்சுன்னா நான் கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ அது போடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இது சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்ல ஸ்க்யூபாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம சேர்க்கலாம். இதே இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்டில் போடுங்க, அந்த C-FOP ஃபார்முலா வேணும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.